Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போக வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் சோஷியல் சயின்ஸ் படிச்சுப்பீங்க இல்லைங்களா, ரிவிஷனுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 மார்க்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம 1 மார்க்ஸ்லேயே நியர்லி 25% ஆஃப் த மார்க்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். 100னா நியர்லி 25 to 30 மார்க்ஸ் நீங்கள் 1 மார்க் தரோவாக இருந்தீங்கனாலே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி 1 மார்க் நமக்கு படிக்கிறதும் ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக டைமிங் கொஞ்சம் நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். 2 மார்க் டீட்டெயில் 5 மார்க்ஸ் அந்த மாதிரினா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் ஈஸி, இதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் நீங்கள் அதை காட்டிலும் இதை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் தரோ பண்ணிடலாம். ஓவரால் 100 மார்க்ஸ், அதில் நமக்கு 14 மார்க்ஸ் நமக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கு. கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அந்த கொஷினில் சில சேஞ்சஸ் ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வேரி ஆகிற மாதிரி இருக்கலாம். அதனால் ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் ரீசெக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 14 1 மார்க்ஸ் சரிங்களா. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லாமே தரோவாக ஆகிட்டு அதில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் தரோவாக பார்த்துக்கோங்க. ஈவன் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் புக் இன்டீரியர்லேருந்து 1 மார்க்ஸ் சம்டைம்ஸ் ஒரு 2 மார்க்ஸ்க்கு கேட்கலாம். 2 கொஸ்டின்ஸ் 2 மார்க் இன் த சென்ஸ் 2 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பண்ணிவிடுங்க. ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மேத்ஸ் தி ஃபாலோயிங் 6 கேட்டிருக்காங்க. ஸோ 14 + 6 20 மார்க்ஸ். இப்போ வர 1 மார்க்ஸில் நமக்கு 100ல் 20 மார்க்ஸ் 1 மார்க்கில் கவர் ஆகிருக்கு. இந்த கொஷின் பேப்பரில் இப்போ வர பார்த்ததில் 20 மார்க்ஸ் 1 மார்க்ஸே வந்திருக்கு. ஸோ நமக்கு 1 மார்க்ஸ் ஆன்சர் பண்ணுறதும் ஈஸி தான். அடுத்தது ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா fill in the blanks 5 கேட்டிருக்காங்க. 20 + 5 25 மார்க்ஸ். அண்ட் தென் ரோமன் நம்பர் 4 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 25 + 5 30 மார்க்ஸ் சரிங்களா. 25 + 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸோட 30 மார்க்ஸ். ஸோ 100ல் நமக்கு 1 மார்க் வரைக்கும் இப்போ அட்டன் பண்ணது எவ்வளோ அந்த கொஷின் பேப்பர்லனா 30 மார்க்ஸ் 1 மார்க்லேயே கவர் ஆகிடுது. ஸோ நீங்கள் 1 மார்க் ஃபுல்லாக நான் தரோவாக இருக்கேன் மேம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்கள் கையில் 30 மார்க்ஸ் இருக்குது. எல்லா லெசனில் எந்த லெசனில் இருக்க 1 மார்க் நீங்கள் கேட்டிங்கனாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா உங்ககிட்ட 30 மார்க்ஸ் நீங்கள் இப்போவே ரெடியாக இருக்கீங்க. அடுத்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் கிவ் ரீசன்ஸும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பாருங்கள். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 5 × 2 10 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிவ் ரீசன்ஸ்க்கு 5 மார்க்கு. 30 + 10 40 அண்ட் தென் கிவ் ரீசன்ஸ் படிச்சிங்கன்னா 5 மார்க்ஸ். ஏன்னா ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 லெசன்ஸ் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் எல்லா லெசனில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அண்ட் தென் கிவ் ரீசன்ஸ் இதை படிச்சிங்கன்னா 15 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ 30 + 15 45 மார்க்ஸ். நியர்லி 50% ஆஃப் மார்க்ஸ் இப்போ நம்ம இது வரைக்குமே 1 மார்க் படிச்சுட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் படித்தாலே நமக்கு ஒரு 50% ஆஃப் மார்க்ஸ்க்கு நம்ம கவர் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது ரோமன் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா give short answer any 10 questions 10 × 2 20 marks. so each question carries 2 mark question சரிங்களா. இதில் எனி 10 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் டெஃபினிஷன் ஏதாவது இருந்தால் வாட் இஸ் இந்த மாதிரி ஃபிசிக்கல் மேப் பார்ட்டர் சிஸ்டம் இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷனில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே தான் ரிப்பீட்டடாக வருது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரோ பண்ணிட்டீங்க, அந்த வீடியோ பார்த்து நான் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது 100 out of 100 தாராளமாக எடுக்கலாம். என்னோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க நான் என்னென்ன ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக எல்லா லெசனில் இருக்கையும் 1 மார்க்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பக்காவாக ரெடியாக இருப்பீங்க சரிங்களா. ஸோ 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ். அண்ட் தென் செகண்ட் ப்ரையாரிட்டி என்ன வாங்கினா ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ் அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. அந்த 1 மார்க்கை முடிச்சிட்டேன்னா இது ஜியாகிரஃபியில் இருக்கிறத படிச்சிட்டேன். அடுத்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி மேப் ஒர்க் இருந்தால் மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க சரியா. மேப்பில் தரோவாயிடுங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்துலேயும் டீட்டெயிலோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக தரோவாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும் போது ரிமைனிங் இருக்க கொஷின் மேம் எனக்கு இதை தவிர்த்து கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் நம்ம நான் இம்பார்ட்டன்ட்னு விட்டுருப்போம் இல்லையா, அந்த கொஷின்ஸும் படிக்கலாம்.
உங்களை வேண்டான்னு சொல்லலை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் தரோ பண்ணீங்கனாலே கண்டிப்பாக இதை நீங்கள் பேஸ் பண்ணி பாருங்கள். அந்த கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின் இதையும் இந்த கொஷின் பேப்பரையும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 out of 100 தாராளமாக எடுக்கலாம். எனி 10 questions. அடுத்து ரோமன் நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில் 20 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நான் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே எனி 4ன்னு கேட்காம 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. சேம் பேட்டர்ன் வராது, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் வேறு சேஞ்ச் ஆகும் பேட்டர்ன். அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் மேப்க்கு நமக்கு. ஸோ நமக்கு டோட்டலாக 45 மார்க் வரைக்கும் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் வரைக்கும் வந்ததா. மேப் ஒர்க் நான் தரோவாக இருக்கேன். 45 + 10 55. அடுத்து வேர்ல்டு மேப் 1 55 + 5 60 மார்க்ஸ். பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கு ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ், மேப் ஒர்க் இதை படிச்சிங்கனால 65 மார்க்ஸ் நம்ம கையில் வந்துடுது. சரிங்களா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ் டீட்டெயில் எல்லாமே படித்தோன்னாலும் ரிமைனிங் மார்க் நம்ம கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும் போது above 90 above 85 தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் எழுதும் போது கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.